வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்கிற இடம் வந்து பார்த்தோன்னா கோபிச்செட்டிப்பாளையம் போகிற வழியில் குன்னத்தூர் அப்படின்னு ஒரு ஏரியா. அங்கே வந்து கதலி வாழை வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து ஆர்கானிக் மூலிமா இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கு. டோட்டல் காடு நியர்பை ஒரு 600 வாழை பக்கம் இருக்கும். 550 to 600 ஃபுல்லாக பண்ணியிருக்கு. இதில் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இங்கே வரக்கூடிய இலையும் குருத்தும் தெளிவாக வரும். நல்ல தெளிவான குருத்து நல்ல இலை வரும். இந்தளவுக்கு நல்லா விரிஞ்சு தெளிவாக வரும். நியர்பை இதுவும் பார்த்தோன்னா 1.25 ஜான், ஒரு ஜான் முழுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த இலை கணக்கு வைக்கிறோம். ஒரு ஜானுக்கு கொஞ்சம் ஒரு இன்ச் கம்மின்னு வச்சுக்கலாம். ஒரு ஜானுக்கு மேலே வந்து வரும். நீ வரக்கூடிய குருத்து நல்லா தெளிவாக வரும். இந்த மாதிரி இலை நல்லா பட்டையாக வரும். இந்த இலையை பார்த்தா தெளிவாக தெரியும். அந்த இலையை நல்லா பட்டையாக இருக்குது, தெளிவாக இருக்குது. க்ரோத்தும் அருமையாக இருக்கும். அடித்தண்டு ஊக்கம் வர்றது, கரு உருவாகும் போதே வந்து இப்போ நம்ம ஆரம்பத்தில் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா கரு நல்லா தெளிவாக உருவாகி போட நல்லா இறங்கி வரும், நல்லா இறக்கமாக வரும். அதே போல் இந்த சருகு பிரச்சனை வண்டு இருந்தாலும் சரி, புழு பிரச்சனை இருந்தாலும் சரி, ஊசி வண்டு அந்த மாதிரி பிரச்சனைக்கு, அது போக அடி உருட்டு வர்றதுக்கு, இன்னும் கொஞ்சம் சீப்புக்கு இந்த கிளைக்கு கொஞ்சம் கேப் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோத்து கிடைக்கும். அது வர்றதுக்கு எல்லா விதமான பிரச்சனைக்குமே மைக்ரோ நியூட்ரியன்ட்டு, ஹியூமிக் ஆசிட் அப்படின்ட்டு எல்லாமே ஆட் ஆயிரும். டோட்டலாக நீங்கள் எந்த மருந்து எந்த உரமே 15 நாளைக்கு கொடுக்க தேவையில்லை. இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு எதிர்பார்த்த ஒரு பலன் கேரண்டியாக கிடைக்கும்.